நல்லா கவனிங்க. முதல் ஆலயத்தை கட்டினது யார்? சாலமோன் ராஜா. அதன் முதல் ஆலயத்தை கட்டும்போது இருந்த சூழ்நிலை என்ன? அந்த முதல் ஆலயத்தை கட்டுவதற்கு எப்பொழுது வெளிப்பாடு வந்துச்சு? யார் அதற்கு யார் அதற்கு ஆரம்பமாக இருந்தார்கள்? கவனிக்கிறீங்களா? சாலமோன் கட்டினாலும் இந்த முதல் ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது தான் யாராக இருந்தார்? ஒரு ஆரம்பமாக இருந்தார். ஸோ தாவீது, சாலமோன், அவருடைய நாட்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய, தாவீதை பற்றி வேதம் சொல்கிறது அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தான். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் அரசாண்ட போது அவனை சுற்றி இருந்த எல்லா பகைஞரையும் ஒடுக்கி கீழ்ப்படுத்தி சீரியர், அசீரியர், பாபிலோனியர் என்று, மோவாபியர், அம்மோனியர், கானானியர் என்று எல்லாரையும் கீழ்ப்படுத்தி வைத்திருந்தான். எதிரிகளே இல்லாத ஒரு நாடாக, ஒரு சமாதானமுள்ள நாடாக அன்றைய நாட்களிலே இஸ்ரேல் தேசம் யாருக்கு இருந்தது? சாலமோனுக்கு இருந்தது. அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது சாலமோனுடைய நாட்களிலே வெள்ளியும் பொன்னும் ஒரு பொருளாகவே கருதப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்களிலே கட்டப்பட்டதுதான் முதல் ஆலயம். இந்த முதல் ஆலயத்தில் கட்டுவதற்கு தாவீது மட்டும் இதை கட்டப்போகிறோம் என்று எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து சொன்ன அந்த நாளிலே தாவீது ஆலயம் கட்டுவதற்கு நான் என்ன கொடுக்க போறேன்? வெள்ளியும் பொன்னும் கற்களும் பல பொருட்களை கொடுக்க போகிறேன் என்று சொல்லபோது, சொன்ன அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டும் தாவீது மட்டும் கொடுத்த தங்கத்தினுடைய அளவு எவ்வளவு என்று சொன்னால் 1,77,000 கிலோ. எவ்வளவு சொல்லுங்க? தாவீது மட்டும் கொடுத்த தங்கத்தின் அளவு என்ன? கிட்டத்தட்ட அதற்கு மேலே தான் வரும். நான் சொல்றேன் 1,77,000 கிலோ. நேற்றைய தினத்தில் தங்க ரேட்டு எவ்வளவு தெரியுமா? 24 கேரட்டு தங்கம். அதான் இவன் கொடுத்தது. ஏன்னா சுத்த பொண்ணுன்னு தான் பைபிள் சொல்லுது. சுத்த பொண்ணுல கொடுத்தான். 1 கிலோ தங்கத்தினுடைய விலை 98 லட்சம் ரூபா, கிட்டத்தட்ட 1 கோடி. கிட்டத்தட்ட எவ்வளவு? 1 கோடி. அப்ப தாவீது அன்றைக்கு தங்கமாக மட்டும் கொடுத்தது கிட்டத்தட்ட 1,77,000 கோடி. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு சபையிலே, அன்றைக்கு கூடின சபையில இருக்கிற மூப்பர்கள், பெரியவர்கள் கொடுத்தது 5000 தாலந்து பொன். தாவீது கொடுத்தது 3000 தான். ஆனா அவங்கெல்லாம் கொடுத்தது எவ்வளவு? 5000னா கிட்டத்தட்ட தாவீதை விட 2 மடங்கு. அப்ப அவங்க கொடுத்தது ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேல, 3 லட்சம் கிலோ, 3 லட்சம் கிலோ தங்கம். அப்போ கிட்டத்தட்ட அன்றைக்கு மட்டும் ஆலயத்தை கட்டுவோம் என்று கூடி அவங்க தீர்மானம் எடுத்த போது மட்டும் அவங்களுக்கு கிடைச்ச தங்கம் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கிலோ தங்கம் அன்றைக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சது? காணிக்கையாக வந்தது. அதற்கு பிறகும் வேற தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள்லாம் பொன்னையும் வெள்ளியும் அனுப்புகிறாங்க, விலையேறப்பட்ட கற்களை அனுப்புகிறாங்க. வெண்கலத்திற்கு அளவிட முடியாது, நிறை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வெண்கலம், இரும்பு எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆலயத்தை தான் சாலமோனின் நாட்களில் கட்டினார்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க அதை விட பெரிய ஆலயத்தை கட்ட போறீங்கிறார். யார்கிட்ட சொல்றாரு? அதான் விஷயம். யார்கிட்ட சொல்றாரு? சாதாரண எளிமையான, அடிமைப்பட்டு இனி வாழ்வோமா பிழைப்போமான்னு திரும்பி வந்து, தங்க வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, இந்த ஊர்ல வந்து நம்ம பிழைக்க முடியுமா, திரும்ப வாழ முடியுமா, விவசாயம் பண்ண முடியுமா, இங்க நமக்கு ராஜா இல்லை, இங்க நமக்கு ஒரு சேனை இல்லை, பாதுகாப்பு இல்லை, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க ஆலயத்தை கட்டுவீங்க. ஆமென். அந்த ஆலயம் எப்படி இருக்கும்னா, முந்தின ஆலயத்தின் மகிமையை விட, எல்லாரும் சொல்லுங்க, முந்தின ஆலயத்தின் விட பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? மிக பெரியதா இருக்கும். சரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு புரியுது. அது ஆண்டவர் வந்து இந்த மகிமைன்னு சொல்லும் போதுங்க, அவர் வந்து அவருடைய மகிமையை சொல்றாரு, ஆவி எப்படி இறங்குறத சொல்றாரு. தங்கத்தை பத்தி எல்லாம் பேசல அப்படிங்கிறீங்க, அப்படிதானே? இல்ல இல்ல, அவர் தங்கத்தை பத்தி தான் பேசுறார், வெள்ளியை பத்தி தான் பேசுறார், பணத்தை பத்தி தான் பேசுறார். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், வாங்க, ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல
2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 7ஆம் வசனம் என்ன சொல்றாரு? சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றார் பாருங்க, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அந்த மிகப்பெரிய மகிமையுள்ள ஆலயத்தை கட்டப்போவது இந்த சாதாரண ஜனங்கள் என்றும் அவர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் எதை பத்தி பேசுகிறது அப்படின்னு சொன்னா, சாதாரண ஜனங்கள் அசாதாரணமான ஒரு ஆலயத்தை கட்ட முடியும். இதற்கெல்லாம் நீங்க ஆமேன்னு சொல்லணுமே இல்லைங்களா? சாதாரண ஜனங்களுக்கு கர்த்தர் உதவினால், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தால், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தால், சாதாரண ஜனங்கள் கூட மிகப்பெரிய ராஜாக்களும் மிகப்பெரிய வல்லரசுகளும் மிகப்பெரிய மனிதர்களும் செய்ய முடியாததை செய்ய முடியும் என்று பேசுவதுதான் ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் சத்தியமும் வெளிப்பாடுமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த சாதாரண ஜனங்கள் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு தெரியுதா? புரிகிறதா? இவர்கள் சாதாரண ஜனங்கள்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 70 வருஷமா பாபிலோனில் அடிமையா இருந்து சிறைப்பட்டு போய் இப்போ ஒண்ணும் இல்லாம திரும்பி வர்றாங்க. பஞ்சம் பரதேசியமா வர்றாங்கன்னு சொல்றாங்களா, அது மாதிரி திரும்பி வர்றாங்க. பொழைக்க வர்றாங்கங்கிற மாதிரி திரும்பி வர்றாங்க. அடிமையா திரும்பி வர்றாங்க. 70 வருஷம் அடிமையா இருந்திருக்காங்கன்னா பாருங்களேன். படிப்பு இருந்திருக்காது இல்லையா? எந்த உலக அறிவும் இருந்திருக்காது. யுத்தம் பண்ணுவதற்கு பழகியிருக்க மாட்டாங்க. அன்றாட வேலை சாப்பாடு, அன்றாடம் அடிமை வேலை சாப்பாடு, இப்படி தான் அந்த 70 வருஷம் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இப்ப எங்க வர்றாங்க? எருசலேமுக்கு திரும்ப வர்றாங்க. எதற்கு வர்றாங்க? ஆலயத்தை கட்ட தான் வர்றாங்க. கோரேஸ் ராஜாவின் மூலமாக ஏவப்பட்டு ஆலயத்தை கட்ட தான் இவங்க வர்றாங்க. ஆனா வரும்போது பாருங்க, இவங்களுக்கு சில காரியங்கள் நடக்குது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சோ இந்த புஸ்தகத்தை நாம ஏன் கவனிக்கணும் அப்படின்னா, இந்த புஸ்தகம் 2 காரியத்தை பத்தி பேசுகிறது. நல்ல கவனிங்க. இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம ஏன் கவனிக்கணும்னா, இந்த புஸ்தகம் 2 காரியத்தை பத்தி பேசுகிறது. ஒன்று, ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். என்ன சொல்றாரு? உங்கள் வழிகளை. 2வது ஆகாய் தீர்க்கதரிசி சொல்றாரு, மகிமை வெளியரங்கமாகும், அந்த மகிமை மிகப்பெரியதா இருக்கும். ஆமீன். மாத்திரமல்ல, இந்த புஸ்தகத்தை நாம ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன் நம்ம பார்க்கிறோம்னா, சாதாரணமான ஜனம், நான் ஒண்ணுமில்லைன்னு சொல்றோம் இல்லையா, சாதாரணமான உங்களை கொண்டு, ஆமீன், என்னை கொண்டு யார் ஒருவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறானோ, யார் ஒருவனுடைய வாழ்க்கையில தேவனோடு இருக்கிறானோ, தேவனை சார்ந்து வாழ்கிறானோ, தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, அந்த சாதாரணமான மனிதன் மூலமாக மிகப்பெரிய அசாதாரணமான ஆமீன் காரியங்களை தேவனால் செய்ய முடியும் என்ற விசுவாசம் உங்களுக்குள் வர வேண்டும். இதை வாசிக்கும் போது, இதை சிந்திக்கும் போது ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். கவனிக்கிறீங்களா? அப்போ கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுப்பேன். அப்படி நீங்க ஆண்டோடைய வழிக்கும் சித்தத்துக்கும் அவருடைய வாக்குத்தத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில, நல்ல கவனிங்க, உங்கள் இதுல 2 காரியம் இருக்கு. ஒன்னு, உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், இந்த ஆகாய் தீர்க்கதரிசி சொல்றாரு. 2வது, அப்படி அவர் செய்யும் போது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். ஆமென். திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்தது மாறும். நல்லா கவனிக்கிறீங்களா? திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்ததெல்லாம் என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க மாறும்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. அப்போ எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவேன். சாதாரணமான என்னோடு கூட
கர்த்தர் இருந்தால் மிகப்பெரிய மகிமை வெளியரங்கமாகிற அசாதாரணமான மற்றவர்களுக்கு சாத்தியமில்லாத பெரிய காரியங்களை என்னால் செய்ய முடியும். மாத்திரமல்ல, என் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். என் பொருளாதாரத்தில், என் சரீர சுகத்தில், என் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். சரிங்களா? தான் இந்த புஸ்தகத்தினுடைய சுருக்கம். இப்போ கவனிங்க, ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில இருந்து நம்ம வாசிக்க இருக்கிறோம். கவனிங்க, ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக செலத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 2 முறை சொல்றார். 5ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் சொல்றார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் சொல்றார். அதற்கு இடையில தான் இந்த வார்த்தைகள்லாம் வருது. எந்த வார்த்தையெல்லாம் வருது? நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். பைபிள் என்னங்க சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? பவுல் என்ன சொல்றாரு? புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாங்க? ஆமென். கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் அறுப்பான், மிகுதியாய் விதைக்கிறவன் மிகுதியாய் அறுப்பான்னு சொல்லுது. ஆனா அது ஏன் எல்லார் வாழ்க்கையில நடக்கலை? தசம பாகம் கரெக்டாக கொடுக்குறோம், காணிக்க கரெக்டாக கொடுக்குறோம், தசம பாகத்தை விடுங்க, காணிக்கையும் விடுங்க, ஜெபமும் ஒழுங்கா பண்றோம், கர்த்தரை தான் ஆராதிக்கிறேன், வேற தெய்வத்தை நான் ஆராதிக்கலை, வாரம் சபைக்கும் வர்றேன், எல்லாமே நான் பண்றேன், ஏன் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை? இந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணுமா வேண்டாமா? இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கணும். ஆண்டவர் இங்க பதில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். என்ன சொல்றாரு? உங்கள் வழிகளை என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. இந்த வழிகளை பற்றி பேசும்போது ஒரு காரியத்தை சபையாரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேவ பிள்ளையோ அல்லது ஒரு கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதனோ மனுஷியோ என்ன சிந்திக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வழிதான் என் வழியாக இருக்கிறதா? கர்த்தருடைய திட்டம் தான் என் திட்டமாக இருக்கிறதா? கர்த்தருடைய சித்தத்தின் வழியில தான் நான் போய் கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமீன், ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? நான் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி, நான் ஒரு திட்டத்தை போட்டு, நான் ஒரு ஆலோசனை எல்லாம் பண்ணி அதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே இதை ஆசீர்வதியும், இதை ஆசீர்வதியும், இதை ஆசீர்வதியும் என்று அதற்காக நாள்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அதற்காக உபவாசம் பண்றேன், அது நடக்கணும்னு என் வாழ்க்கையில காத்திருக்கிறேன். அதற்கும் கர்த்தர் ஒரு வழியை என் வாழ்க்கையில வைத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு திட்டத்தை என் வாழ்க்கையில வைத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு சித்தத்தை என் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதை ஆசீர்வதியும், அதிலே நான் அதை ஆசீர்வதிக்கணும் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் வரும்போதே ஆசீர்வாதத்தோடு வரும், கர்த்தருடைய வழி வரும்போதே அதை நிறைவேற்றுகிற வல்லமையோடு வரும், கர்த்தருடைய ஆலோசனை வரும்போதே அதை நிறைவேற்றுகிற சகல சக்தியோடும் அது கடந்து வரும்.
எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமீன். நல்லா கவனிக்கிறீங்களா? மரியாள் சொன்னாள் இல்லையா, அன்னை மரியாள் என்ன சொன்னாப்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லும் போது நல்ல கவனிங்க, அந்த மூல பாஷையிலும் கிரேக்க பாஷையிலும் என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு சொன்னா, என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போதே அதை நடப்பிக்கக்கூடிய வல்லமையோடும் வருவதனால் என் வாழ்க்கையில் அது ஆகட்டும் என்று சொல்லுகிறார். ஆமீன். என்ன சொல்லுகிறார்? ஒரு புருஷனை அறியாத திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும் என்பதுதான் அவளுடைய கேள்வி. அப்போ கேப்ரியல் தூதன் சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல வருவார், அவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உனக்கு பிறக்கிற பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லும் போது அவள் சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு என்ன கடவுது. ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? நான் தசம்பாகம் கொடுக்கிறேன், நான் வாரந்தோறும் ஆராதனைக்கு வர்றேன், நான் வாரந்தோறும் எல்லாம் செய்கிறேன், திரளாய் விதைக்கிறேன், என்ன செய்கிறேன், திரளாய் விதைக்கிறேன், ஆனால் கொஞ்சமாய் அறுக்கிறேன், எல்லாம் பண்ணுறேங்க, ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் ஒரு மாற்றம் இல்லைன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். என்ன சொல்றார்? உங்கள் வழிகளை சிந்தித்து என்ன செய்யுங்கள், பாருங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த 1ஆம் அதிகாரத்தில் 2 வார்த்தைகளை நாம் கவனிக்கணும். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். மீண்டும் 2ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் என்ன செய்யல, வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா 4ஆம் வசனத்தை வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. ஆகாய் தீர்க்கதரிசி, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ அப்படிங்கிறாரு. அப்ப இங்க 2 முறை காலம் வருகிறது. 2 முறை என்ன வருகிறது? நல்லா கவனிக்கிறது, ரொம்ப முக்கியமானது. ஒன்னு என்ன சொல்றாங்க, ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. ஒன்னு என்ன சொல்றாங்க, எதற்கு? ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் வரலை. ஆனா அதே ஜனங்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, வீடு கட்டி குடியிருப்பதற்கு என்ன வந்துட்டு, காலம் வந்துட்டு அப்படின்னு வீடை கட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க, குடியிருக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ இதில் நீங்கள் ஒரு காரியத்தை சரியாக புரிஞ்சுக்கணும், தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. என்ன அப்படின்னா, இந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்ட ஆர்வம் இல்லாமல்லாம் இல்லை, அல்லது ஆண்டவர் மேலே அன்பு இல்லாமல்லாம் இல்லை, ஆண்டவரை மறந்துட்டாங்க, ஆலயத்தை மறந்துட்டாங்க, அதனால இவங்க இப்படி சொல்றாங்க, இப்படி இருக்கிறாங்கிறதெல்லாம் இல்லை. அது தவறான புரிந்து கொள்ளுதல். இவங்க ஏன் ஆலயத்தை கட்டலைன்னா ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நல்ல கவனிங்க. இவங்க ஏன் ஆலயத்தை கட்டாம இருக்கிறாங்க அப்படின்னா, என் மேல விருப்பம் இல்லாமல் இல்லை. இவங்க ஏன் ஆலயத்தை கட்டாம இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்தை பத்தி சிந்தனை இல்லாம இருக்காங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. இவங்க ஏன் ஆலயத்தை கட்டாம இருக்கிறாங்க, ஆலயத்தை பத்தியோ கர்த்தரை பத்தியோ அதை பத்தி கவலை இல்லாம இருக்கிறாங்க அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்லலை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, ஆலயத்தை கட்ட ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. என்ன சொல்றாங்க? ஏற்ற காலம் இன்னும் என்ன செய்யவில்லை, வரவில்லை என்று அவங்க சொல்றாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஏற்ற காலம் வரவில்லைன்னா என்ன அர்த்தத்தோடு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அதே ஜனங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வீடு கட்டுவதற்கு காலம் வந்துட்டுன்ட்டாங்க. என்ன சொல்றாங்க? வீடு கட்டி குடியிருக்க காலம் வந்துட்டுங்கிறாங்க. என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல கவனிங்க. வீடு 10க்கு 10, 10க்கு 16, 300 சதுரடி, 200 சதுரடி, 400 சதுரடி, இல்லை 1000 சதுரடி என்ன செஞ்சிடலாம், கட்டிடலாங்க. அங்கே போய் இங்கே போய் மரத்தை வெட்டிட்டு வந்து கட்டி ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ சிமெண்ட் எல்லாம் பூசி ஏதோ செஞ்சிடலாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயம் கட்டுறதுன்னா அது எவ்வளோ பெரிய வேலை. அது தாவீது எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டினாரு, அந்த ஆலயம் இடிஞ்சு கிடக்கு. சாலமோன் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டினாரு, அந்த ஆலயம் இடிஞ்சு கிடக்குது. அந்த ஆலயத்தை கட்டணும்னா கையில் எவ்வளோ பணம் இருக்கணும்.
அந்த ஆலயத்தை கட்டணும்னா அதுக்கு எவ்வளவு ஞானம் வேணும், அந்த ஆலயத்தை கட்டணும்னா அதுக்கு எவ்வளவு ஆட்கள் வேணும், அந்த ஆலயத்தை கட்டணும்னா அதற்கு எவ்வளவு பெரிய ஒத்தாசை வேணும், எவ்வளவு பெரிய இயந்திரங்கள் வேணும், இப்படி எல்லாம் வேணும் வேணும் வேணும். அதெல்லாம் நம்மகிட்ட இல்லைங்க. நம்ம யாரு சாதாரண ஆட்கள். அதெல்லாம் ஒரு காலத்தில் வரும், ஒரு காலத்தில் நடக்கும். நடந்த பிறகு நம்ம என்ன செய்வோம், இந்த ஆலயத்தை கட்டுவோம். அது வரைக்கும் ஆலயத்தை கட்டுவதற்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்போங்கிறாங்க. வாஞ்சை இல்லாமல்லாம் இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? எது இல்லாமல்லாம் இல்லை, விருப்பம் இல்லாமல் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல்லாம் இல்லை, எல்லாமே இருக்கிறது இந்த ஜனங்கள்ட்ட. ஆனா ஒண்ணு மட்டும்தான் இல்லை, தைரியமும் நம்பிக்கையும் விசுவாசமும். நம்மை அழைத்த யார், நம்மை அழைத்த கர்த்தர் யார் என்கிற கர்த்தரை குறித்த தெளிவான அறிவும் எண்ணமும் இல்லாமல் இருப்பதுதான் அவருடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது இங்க பிரச்சனை என்னன்னா, இவங்களுடைய மனநிலைமை, இவங்களுடைய என்ன மனநிலைமை, நம்மால முடியாது, நம்மளால இதை கட்ட முடியாது, நம்ம அடிமைப்பட்டு வந்த ஜனங்கள், நமக்கு எந்த ராஜாவும் ஆதரவு இல்லை, நமக்குள்ள ஞானிகள் இல்லை, நமக்குள்ள இன்ஜினியர் இல்லை, நம்மக்கிட்ட போதுமான அளவு என்ன இல்லை, பணம் இல்லை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, திறமை இல்லை. இல்லைங்க, இப்போ நம்மளால என்ன செய்யக்கூடாது அப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, நீங்க கட்டுங்க அப்படின்ட்டாரு. கர்த்தர் சொன்னா கட்டணுமா வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னா கட்டணுமா வேண்டாமா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. கர்த்தர் சொன்னா செய்யணுமா? கர்த்தர் சொல்லும்போது என்ன இருக்கு, யாரு துணை இருக்கா, ஆமீன், நடக்குமா நடக்காதான்னு ஆலோசனை பண்ணணுமா? கர்த்தர் சொன்னா வேலையை ஆரம்பிக்கணுமா? கர்த்தர் சொல்லிட்டா அதுக்குரிய சூழ்நிலையெல்லாம் வரட்டும்னு காத்து இருக்கணுமா? எது சரியானது? எது சரியானது சொல்லுங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நல்ல கவனிங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைன்னா, திரளாய் விதைக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? ரொம்ப விதைக்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப விதைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்குள்ள சூழ்நிலையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேதுரு சொல்றாருல, நான் ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டேன், ஆனா என்ன செய்யல, ஒரு மீன் கூட கிடைக்கல. அதான் வாழ்க்கையில இந்த ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை எந்திரிச்சா வேலை, காலையில போனா நைட்டு தூங்க தான் வீட்டுக்கு வர்றது, வெளியூரில் போய் வேலை, அங்கே போய் வேலை, இங்கே போய் வேலை, பஸ்ஸில் 10 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வேலை, 20 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வேலை, அங்கே போய் தூங்காமல் முழிக்காமல் வேலை, தண்ணி குடிக்காமல் சோறு சாப்பிடாம அவசரமாக டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் கட்டி எடுத்துட்டு ஓடி 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 போய் வேலை, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக முடியல வேலை, ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியல வேலை, லீவ் போட்டால் பிரச்சனை, சம்பளம் குறைஞ்சிருமே. இவ்வளவு கஷ்டப்பட்டு வயக்காட்டில் கஷ்டப்பட்டு, வேலையில் கஷ்டப்பட்டு, அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் செய்கிற, அதைத்தான் பேசுகிறாரு. திரளாய் விதைத்தும் என்ன இல்லை, கொஞ்சமாய் அறுக்கிறார்கள் சொல்கிறாரா இல்லையா? என்ன சொல்கிறாரு? 5 காரியங்களை சொல்கிறார். திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுவடை. அப்புறம் புசித்தும் என்ன இல்லை, திருப்தி இல்லை. மனசுல என்ன இல்லை, வயிறு தான் நிரம்புது, மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, திருப்தி இல்லை. மனசுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் குடித்தும் பரிபூர்ணம் இல்லைங்கிறாரு. குடித்தும் என்ன இல்லை, பரிபூர்ணம் அடையவில்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் வஸ்திரம் உடுத்தியும் என்ன செய்யவில்லை, ஆமா குளிர் காயவில்லை. லேசா மழை பெஞ்சா போதும், லேசா மழை பெஞ்சா போதும் குளுக்கோஸ் ஏற்றணும், லேசாக வெயில் கூடுனா போதும், சரிங்களா, பிரச்சனை. அது அதான் அவர் சொல்கிறாரு, வஸ்திரம் உடுத்தி என்ன செய்யவில்லை, குளிர் காயவில்லை. ஏன்னா சரீரத்தில் என்ன இல்லை இங்கே. இப்போ பிரச்சனை மழையும் வெயிலும் பிரச்சனை இல்லை. இந்த மழையிலும் வெயிலையும் ரோட்டில் படுத்து கிடக்கிறவனும் இருக்கிறான். இந்த மலையிலையும் இந்த வெயிலையும் பிளாட்பாரத்தில் படுத்து ஒன்றும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சு கையை காலை உதறிட்டு வேலைக்கு போகிறவனும் இருக்கிறான். இந்த தேசத்தில் மட்டும் இல்லை, அமெரிக்காவிலும் இருக்கிறான். வீடு இல்லாதவன் இருக்கிறான். நமக்கு வீடு இருந்து, போர்வை இருந்து, கம்பளி இருந்து, எல்லாம் இருந்தும், மங்கி தொப்பி எல்லாம் போட்டும், கவனிக்கிறீங்களா, நமக்கு குளிர் விடவில்லை, உடலில் பலன் இல்லை. அதுதான் அவர் சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? அடுத்து
கூலியை சம்பாதித்து பொத்தலான பையில என்ன செய்கிறான், ஓட்டையான இதில் என்ன செய்கிறான், போடுறான். அப்படின்னா சம்பாத்தியம் இருக்கு. வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு, வீட்டம்மா வேலைக்கு போகுது, மகன் போகிறான், மருமக போகிறா, இல்லைன்னா பீடி சுத்துறா. வீட்டில் சம்பாதிக்காதவங்க யார், வேற யார்? யாரையும் கட்டி கொடுத்தோமா, கட்டி கொடுக்கல. வீடு கட்டினோமா, கட்டலை, ஒன்றும் செய்யலை. சரி, வீடு தான் கட்டியிருக்கோமே, 4 பேர் சம்பாதிச்சு என்னத்தை கட்டியிருக்கோம், கடன் வாங்கி தானே கட்டியிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? இவர் என்ன சொல்றாரு, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் என்ன செய்கிறான். ஏன் இது நடக்குது? இப்ப விஷயம் என்னன்னா, இங்க விஷயம் கர்த்தர் ஆசீர்வதிக்கல, அதெல்லாம் கிடையாது. இங்க விஷயம் என்னன்னா, இவங்களுடைய மனப்பான்மையும் மனநிலைமையும் எப்படி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதில் இருந்ததோ, நல்லா கவனிக்கிறீங்களா? அதே மனநிலைமை தான் எங்கேயும் இருக்கும், வாழ்க்கையிலும் இருக்கும். அதே மனநிலைமை தான் எங்க இருக்கும், வாழ்க்கையிலும் இருக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? என்னால் முடியாது, நம்மளால் செய்ய முடியாது, நமக்கு நியமித்தது இதுதான், நம்ம சாதாரண ஜனங்கள், நம்ம எளிமையான ஜனங்கள், இதாங்க வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும். வாழ்க்கைனா என்ன செய்யும், இப்படி தான் இருக்கும், இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, காலம் மாறிட்டு, இனி சின்ன மழைனாலே ரொம்ப குளிர் அடிக்கும். இல்லைங்க, காலம் மாறிட்டு, அன்னைக்கெல்லாம் வெயிலை தாங்கினாங்க, இன்னைக்கு முடியாது. இப்படி பேசி 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 பேசி, நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த மனநிலைமை தான் காரணமே தவிர கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? எதெல்லாம் நிறைவாக இருக்குது? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய என்ன செய்கிறது, நிறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எதனாலும் பேசுவாங்கங்க, எங்கெங்க விளைய போகுது. முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க, இப்போம்லாம் எல்லாமே மாறிட்டு. ஒரு காலத்தில் எல்லாம் விளைஞ்சது, இப்போ விளையாது. யார் சொன்னான்னு தெரியாது, எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது, எல்லாம் என்ன செய்வாங்க, பேசுவாங்க, இல்லைங்களா? இப்போ என்னன்னா, இந்த மனநிலைமையை மாற்ற வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இந்த மனநிலைமை என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். எந்த மனநிலைமை வர வேண்டும்? என்னோடு கூட கர்த்தர் இருப்பாரே ஆனால். எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு கூட கர்த்தர் இருப்பாரே ஆனால். ஆமீன். நம்மோடு கூட கர்த்தர் இருப்பாரே ஆனால் நாம் எளிதில் போல அதை ஜெயித்து கொள்ளலாம். காலேபு சொன்னதுதான். எந்த மனநிலைமை வேணும்? நம்மோடு கூட கர்த்தர் இருப்பாரே ஆனால் நாம் எளிதில் போய் அதை ஜெயித்து கொள்ளலாம். அந்த மனநிலைமை தான் நமக்கு வேண்டும். என்னோடு கூட கர்த்தர் இருப்பாரே ஆனால் நான் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் அவனிங்க ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷம் 100 மடங்கு பலனை அடைந்தான். கவனிக்கிறீங்களா? அப்ப மனநிலைமை மாறணும். என்ன மாறணும்? என் கூட கர்த்தர் இருந்தால், பஞ்ச காலமா இருந்தாலும் சரி, நான் விதைத்தால் என்ன வரப்போகுது சொல்லுங்க, 100 மடங்கு என்ன வரப்போகுது, ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமீன். இதைத்தான் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் என்ன சொல்றாரு, உங்கள் வழிகளை என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள். உங்க வழிகளை சிந்திங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சிந்திங்க. உங்க விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு சிந்தித்து பாருங்க. உங்களுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை எவ்வளவு இருக்குது சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க எவ்வளவா விசுவாசித்து வேலை செய்றீங்க சிந்தித்து பாருங்க. கவனிக்கிறீங்களா? அதைத்தான் இவர் சொல்றாரு, உங்கள் வழிகளை நீங்க என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள். ஆமீன். அப்ப நல்ல கவனிங்க, என்ன மனநிலைமை வர வேண்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு? நல்ல கவனிங்க, என்ன மனநிலைமை வர வேண்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு? ஆமீன். சரி, இப்போ சூழ்நிலை மோசமாக தான் இருக்கு, எல்லாமே எதிராக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரே ஆனால். ஆமீன். கர்த்தருடைய கிருபை எனக்கு இருப்பது உண்மையானால், ஆமீன், நான் சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவேன். ஆமீன். சீக்கிரத்திலே இந்த வியாதி என்னை விட்டு நீங்கி சுகமாகும் என்று சுகத்தை எதிர்பார்க்கிற மனநிலைமை இல்லைங்க. காலம் முழுவதும் நான் எனக்கு இதாங்க சுகர்னு யார் சொல்லிட்டா? கர்த்தர் சொன்னாரா? யார் சொன்னா? காலம் முழுக்க உங்களுக்கு என்னதான் சுகர் தாங்க, இது வந்தால் இப்படி தான் சொல்லிட்டார். யாரு? கர்த்தரா? இல்லை, டாக்டர் சொல்லிட்டார். நான் தான் சொன்னேன், நீங்கள் டாக்டருக்கு கொடுக்குற மதிப்பு கூட யாருக்கு கொடுக்கல, சிலர் கர்த்தருக்கு கொடுக்கல.
கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணும். அப்ப மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும்? ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிற மனநிலைமை இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. மனநிலைமை அதைத்தான் சொல்றாரு. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. உங்க இருதயத்துல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இதுதாங்க, டாக்டரை பார்த்தா தான் சுகம் வரும். என் புருஷன் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக மாட்டேக்காரு, டாக்டரை பார்க்கறதுக்கு ரூபா தர மாட்டேக்காரு, என் பிள்ளை ரூபா தர மாட்டேக்கான், டாக்டரை பார்த்தா தான் எனக்கு சுகம் வரும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க நாள் வரைக்கும் உங்களுக்கு சுகம் வராது, சுகம் கிடைக்காது. உங்கள் மனநிலைமையை மாற்றுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினால், சுகம் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் எந்த வழியிலிருந்தாவது அவர் எனக்கு சுகத்தை கொண்டு வருவார். எப்படி வரும் என்று சிந்திக்க வேண்டியது என்னுடைய சிந்தனையா இருக்கக்கூடாது. என்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? சுகத்தை வரவேற்கிறதா இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சுகத்தை பெறுவதற்கு இது காலம் இல்லை அப்படிங்கிறீங்க. சுகத்தை பெறுவதற்கு இன்னும் ஏற்ற காலம் என்ன செய்யல, வரல அப்படிங்கிறீங்க. இல்லைங்க, சுகத்தை பெறுவதற்கும் பணத்துக்கும் நீங்க சம்பந்தம் படுத்துறீங்க, ஒரு டாக்டரை சம்மந்தப்படுத்துறீங்க. இல்லை, முதல்ல உங்க நம்பிக்கையை மாத்துங்க. வீட்டில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிங்க, வாக்குத்தத்தங்களை பேச ஆரம்பிங்க. போய் டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி, மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஏதோ ஒரு வியாதி வச்சிருக்கீங்க, அது சுகமாகணும்னு நீங்க டாக்டரை பார்த்தா தான் ஆகும், அது வரைக்கும் வியாதி இருக்கட்டும்னு நீங்க சொன்னதுனால அந்த வியாதி உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இப்போ டாக்டரை பார்க்க போவதுக்கு உங்க கையில பணம் இல்லாட்டாலும், வழி தூரமா இருந்தாலும், நாட்கள் இல்லாவிட்டாலும், நேரம் இல்லாட்டாலும், உட்கார்ந்து உங்க மனசை முதல்ல மாத்துங்க, உங்க இருதயத்தை முதல்ல மாத்துங்க, உங்க விசுவாசத்தை முதல்ல மாத்துங்க. கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரே ஆனால் எனக்கு வீட்டில் வைத்து சுகம் கிடைக்கும். கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரே ஆனால் அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும் சுகம் கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. அவர் வஸ்திரத்தை என்ன செஞ்சா போதும்? ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏத்துனாதான் சுகம் கிடைக்குமா? அந்த மனநிலைமை உங்களுக்கு இருக்கு. ஒரு டாக்டரை பார்த்து ஒரு நெஞ்சில் செட்டை என்னது அதெல்லாம் வச்சு ஒரு ஊசியை போட்டால் ஒழிய எனக்கு என்ன வராது அப்படி நீங்கள் நினைக்கிற வரைக்கும் அது ஆகாதுங்க. நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது என்ன செய்யாது. அதுதான் சொல்கிறார், உங்கள் வழியை சிந்தித்து பாருங்க. உங்கள் வழியை என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்க. என் கையில் பணமெல்லாம் வரட்டும், அதெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்க எப்படி வீடு கட்டுறேன், எப்படி நான் என்ன செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். இல்லை, முதல்ல ஒன்று செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கா உங்களுக்கு? முதல்ல உங்களுக்கு என்ன வரணும்? முதல்ல உங்களுக்கு என்னங்க வரணும்? கையில் பணம், வெள்ளி, பொண்ணு அது இல்லைங்க, அது வரட்டும், அதுக்கப்புறம் செய்கிறேன்னு சொல்லாதீங்க. முதல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு வர வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வருமேயானால் நான் வேலையை ஆரம்பிப்பேன். ஆமீன். ராத்திரி முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே, எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, வார்த்தை முதல்ல வரணும். முதல்ல எதுதான் வரணும்? ஒரு விசுவாசிக்கு முதல்ல எதுதாங்க வரணும்? வாக்குத்தத்தம் வரணும். உங்களுக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்கா? வந்திருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு சுகம் கிடைக்கும் வாக்குத்தத்தம் வந்திருக்குது. இந்த வாக்குத்தத்தம் வரட்டும்னு காத்திருக்க வேண்டாம். உங்களுக்கு நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேங்கிற வாக்குத்தத்தம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட, ஒவ்வொரு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குரியது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்பது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு உரியது. அப்போ நல்ல எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று இவர் சொல்லுவதற்கு எதை சொல்லுகிறார்னா, இவங்க எதுக்கு காத்திருக்காங்கன்னா, கையில வெள்ளி வரட்டும், கையில பொண்ணு வரட்டும், அப்புறம் அதுக்கு திறமையான கட்டுகிற இன்ஜினியர்கள்லாம் வரட்டும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வரட்டும், ஒரு ராஜா வரட்டும், அதுக்கப்புறம் ஆலயத்தை கட்டுவோங்கிறாங்க. இல்ல, முதல்ல கர்த்தருடைய வார்த்தை வரட்டும். முதல்ல எனக்கு என்ன வந்திருக்கிறது? முதல்ல நமக்கு என்ன வேணும்? நம்ம வாழ்க்கையில முதல்ல எதை செய்தாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு முதல்ல என்ன வேணும்? கர்த்தருடைய வார்த்தை வேணும். ஆமீன் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் வேணும். இந்த வார்த்தையும் வாக்குத்தத்தமும் வந்ததுனாலதான் காலேபு சொன்னாரு, நாம எளிதில் போய் அதை சுதந்தரிக்கலாம். என்ன வார்த்தை வந்துச்சு அவருக்கு? கானான் தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேன்ட்டாரு. அந்த நம்பிக்கை, அந்த வார்த்தையில தான் சொல்றாரு, நாம போய் ஜெயிக்கலாங்கிறாரு. மற்றபடி எனக்கு பலன் இருக்கு, நான் போய் அந்த ராட்சதர்களை அழித்துருவேன் அப்படிங்கிற தன் சுய நம்பிக்கையில சொல்லல. அவர் எந்த நம்பிக்கையில சொல்றாரு? எனக்கு வார்த்தை வந்து விட்டது.
தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் போய் செய்ய போகிறேன். ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு வார்த்தை வந்துட்டு நான் சுகத்தை எதிர்பார்க்கிறேன். எனக்கு வார்த்தை வந்து விட்டு நல்வாழ்க்கை எதிர்பார்க்கிறேன். எனக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்து விட்டது, நான் ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்கிறேன். எனக்கு வாக்குத்தத்தம் வந்து விட்டது, என் எல்லைகள் எங்கிலும் சமாதானத்தை எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அப்படியே சமாதானம் பெரிதா இருக்கும், அவருடைய சமாதானமான வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன். இப்படி வார்த்தை வந்ததுனால நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்லும் போது நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அது வேற மனநிலைமையா இருக்கும். அதைத்தான் இவர் சொல்றாரு, இப்போ உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்போ உங்க வழிகளை என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்கள். ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஒரு தேவ பிள்ளைகளுடைய மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தேவ பிள்ளையுடைய மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் என்னோடு இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருந்தால் என்னால் செய்ய முடியும். ஆமேன் சொல்லுங்க. எங்க வீடு மட்டும் கட்ட முடிஞ்சது. ஏன் கட்ட முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, வீடு சின்ன வீடு, சின்னது, கஷ்டப்பட்டாது கட்டிடலாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கட்டிடலாங்க, ஏதோ ஒன்று செஞ்சு. ஆனால் ஆலயம் பெருசு, நம்மால முடியாது. ஆலயம் பெருசோ சிறுசோ, ஆலயம் தங்கத்தில் கட்டுறோமோ சிமெண்டில் கட்டுறோமோ அது பிரச்சனை கிடையாது. கட்டுவதற்கான வார்த்தை வந்திருக்கிறதா? வார்த்தை வந்தால் என்னால் முடியும் என்பதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய மனநிலைமையா இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்தால் என்னால் வாழ்க்கையில அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற செய்யக்கூடிய வல்லமையும் கூடவே வருகிறபடினால், கர்த்தருடைய வார்த்தை வந்தால் அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய அதற்குரிய எல்லா வழிகளையும் ஆயத்தம் பண்ணுகிற அந்த சக்தியோடு அந்த வார்த்தை வருகிறபடினாலே என் வாழ்க்கையில அதை செய்ய முடியும் என்கிற மனநிலைமை உண்டாக வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அதைத்தான் இவர் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆமீன். சுகம் பெற முடியும். ஆமீன் சொல்லுங்க. வயது பிரச்சனை இல்லை, நோயின் தன்மை பிரச்சனை இல்லை, நோய் முத்தி போச்சு குறைய இருக்கிறது அது பிரச்சனை கிடையாது, பணம் கொஞ்சம் இருக்கு பணம் நிறைய இருக்கு அது பிரச்சனை கிடையாது, மக்களுடைய ஆதரவு இருக்கு ஆதரவு இல்லை அது பிரச்சனை கிடையாது, படிப்பு இருக்கு படிப்பு இல்லை அது பிரச்சனை கிடையாது, வழி திறந்திருக்கு வழி அடைச்சிருக்கு அது பிரச்சனை கிடையாது. ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன மனநிலைமை இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை வந்ததே ஆனால், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை வந்ததே ஆனால் எந்த அடைக்கப்பட்ட கதவுகளும் திறக்கும். ஆமீன். உனக்கு ஆண்டவர் சொல்றார், கோரேஸ் ராஜாக்கு சொன்னார், நீ போ, உனக்கு முன்பாக பூட்டாதிருக்கிற கதவுகளையும் திறந்திருக்கிற வாசல்களையும் நான் வைத்திருக்கிறேன், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஆமீன் உனக்கு தருவேன் சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க. அந்த இடத்துல தான் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானலை செவ்வையாக்குவேன். நீ போ, அங்க கதவு திறந்திருக்கும், பூட்டி இருக்கும், வெண்கல கதவு இருக்கும், இரும்பு கதவு இருக்கும், மரக்கதவு இருக்கும். இதை பத்திலாம் நீ கவலைப்படாத, உனக்கு வார்த்தை வந்துட்டு புதையலை எடுக்க நீ போ. ஆமீன் சொல்லுங்க. உனக்கு வார்த்தை வந்துட்டு பொக்கிஷத்தை சுதந்திரிக்க நீ போ. அங்க போய் கதவு திறந்திருக்கா பூட்டி இருக்கா, அங்க போகிற இடத்துல எப்படி இருக்கும், எனக்கு யாரு உதவி செய்வா, என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பத்தி நீ சிந்திக்காத. இன்றைக்கு உன் சிந்தையை மாற்று, உன் வழியை சிந்தித்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ தெரியுதா ஏன் திரளாய் விதைத்து கொஞ்சம் அறுவடை? இப்போ தெரியுதா ஏன் வஸ்திரம் உடுத்தி குளிர் காயலை? இப்போ தெரியுதா ஏன் புசித்தும் திருப்தி இல்லை குடித்தும் பரிபூர்ணம் இல்லை? இப்போ தெரியுதா ஏன் சம்பாதித்தும் சம்பாத்தியம் தங்கலை? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமீன். இப்போ 3 முக்கியமான காரியங்களை, இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது எத்தனை பேர் கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் இப்படிப்பட்ட மனநிலைமை உள்ள ஜனங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அவங்களை எழுப்பி விட்டுறாரு, ஆலயத்தையும் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் விஷயம். ஆமீன். கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகும் சும்மா படுத்து கிடக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க கிடக்கட்டும். நாங்கள் அப்படி இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, இந்த சபையில் அப்படி கிடையாதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் அப்படி கிடையாதுன்னு சொல்லுங்க. ஆமீன்.
நாம் அப்படி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு இவங்க ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தைக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் ஆகாய் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமேன். அப்போ ஆண்டவர் இவங்களை உற்சாகப்படுத்துவதற்கும், ஆமீன், இவங்களுடைய ஆவியை எழுப்புவதற்கும், இவங்களுடைய உள்ளத்திலே அனலை மூட்டுவதற்கும் 3 வாக்குத்தத்தங்களை அவங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். கவனிக்கிறீங்களா? இந்த 3 வாக்குத்தத்தங்களும் ஒரு தேவ பிள்ளைகளுக்குரியது, ஒரு தேவ பிள்ளைக்குரியது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? இந்த 3 வாக்குத்தத்தங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படியே ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமேன். அப்புறம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். மறந்துட்டீங்களா? இந்த ஜனங்கள் மறந்துட்டாங்க. அடிமைப்பட்டு திரும்பி வந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. எதை மறந்துட்டாங்க? கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் 2 முறை ஞாபகப்படுத்தி சொல்றாரு, நீங்கள் வேலையை நடத்துங்க, நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் வேலையை நடத்துங்க. ஆமீன். உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துங்க. ஆமீன். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் என்ன செய்யுங்க? சந்தோஷமாய் ஆரம்பிங்க. ஒவ்வொரு காரியத்தை, உங்கள் பிள்ளைகளின் காரியத்தை, வீடு கட்டுகிற காரியத்தை, ஆமீன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதை சொன்னார் என்று நம்பி நீங்கள் ஆரம்பித்து இருக்கிறீர்களோ, எதை கர்த்தருடைய வார்த்தை, எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துவிட்டது, வாக்குத்தத்தம் வந்துவிட்டது என்று சொல்லி நீங்கள் எந்த வேலையை ஆரம்பித்தீர்களோ அதை நீங்கள் சந்தோஷமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நடத்துங்க. ஏனென்றா கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமேன். அவர் இருந்தா போதுமாங்க? சொல்லுங்க, அவர் இருந்தா போதுமா? போதும்னு சொல்லுங்க. அவர் இருந்தா வேற என்னங்க வேணும்? ஆமேன். அவர் ஒருத்தர் போதும். அவர் கூட இருந்தா போதும். முடியாதவைகள் முடியும், கூடாதவைகள் கூடும், சாத்தியம் இல்லாதவைகள் சாத்தியமாகும், வழிகள் திறக்கும், அனுகூலங்கள் உண்டாகும், தயவு பெருகும். ஆமேன். இல்லையா? ஒரு காரியம். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், உங்களுக்கு எதிராக இல்லைங்கிறார். நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு புரியுதா? நீங்க திரளாய் விதித்து கொஞ்சமா இருக்கிறீங்க, நீங்க புசித்தும் திருப்தி இல்லை, நீங்க சம்பாதிச்சும் பணம் சேர்க்க முடியல. அதுக்கு காரணம் கர்த்தர்னு நினைக்காதீங்க, உங்க மனநிலைமை தான், உங்களுடைய விசுவாசம் இல்லாத காரியம்தான். உங்களுடைய போதுமான விசுவாசமும் அந்த விசுவாசத்தோடு கூடிய செயல்களும் இல்லாததுனால தான் இதெல்லாம் இருக்குதே தவிர, ஏதோ கர்த்தர் என்னைய சோதிக்கிறாரு, கர்த்தர் என்னை கைவிட்டாரு, கர்த்தர் இப்படிதாங்க என்னை நடத்துறாரு, கர்த்தர் எனக்கு விரோதமா இருக்கிறான்னு சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு விரோதமா இல்லை, உங்களோடு கூடவே இருக்கிறேன், உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறேன். நீங்க மாற்ற வேண்டியது உங்கள் மனநிலைமையே தானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் என் கூட இருக்கிறாரேன்னு சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. உங்களுக்கு எதிராக இருக்காருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எதிராக இருப்பது கர்த்தர் அல்ல, உங்களுடைய அவிசுவாசம். உங்களுக்கு எதிராக இருப்பது கர்த்தர் அல்ல, உங்களுடைய அவநம்பிக்கை. உங்களுக்கு எதிராக இருப்பது கர்த்தர் அல்ல, உங்களுடைய அவிசுவாசத்தினாலும் அவன் நம்பிக்கையினாலும் நீங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு செயல்களும் பேச்சும் தானே தவிர கர்த்தர் உங்களுக்கு எதிராக எப்போதும் இருக்கவே மாட்டார். ஆமேன். ஏனென்றால் இன்றைக்கு நாம இருப்பது இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம்.
கர்த்தர் நம்மை பார்க்கும்போது இயேசுவின் மூலமாகத்தான் பார்க்கிறார், இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக தான் பார்க்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அவருடைய இரத்தத்தின் மூலமாக, இயேசுவின் மூலமாக நம்மை பார்க்கிறபடினால் நமக்கு விரோதமாய் ஒரு நாள் இருக்க மாட்டார் என்பதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியமாக இருக்கிறது. ரோமர் 8:31 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரே ஆனால், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறார்? சொல்லுங்க, கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பட்சத்தில். கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் பட்சமாக. கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறார்? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களின் பட்சமாக. கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறார்? இயேசுவின் மூலமாக அவரை அணுகுகிற ஒவ்வொருவரின் பட்சத்தில் அவர் இருக்கிறார். ஆமென். அவர்களுக்கு பட்சமாகத்தானே இருப்பாரே தவிர ஒரு நாளும் அவர்களுக்கு எதிராக கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்பதுதான் ரோமர் 8:31 சொல்கிற சத்தியமாக இருக்கிறது. ஆமென். அதனால தைரியம் கொண்டு, ஆமென், அதனால விசுவாசம் கொண்டு சோர்ந்து போகாமல், ஆமென், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு விரோதமா இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அனுகூலமாக இருக்கிறார். எனக்கு எதிராக இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். நான் ஏறெடுத்து செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். என் சம்பாத்தியத்தை ஆசீர்வதிக்கிறார். சம்பாதிக்க பலன் தருகிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எனக்கு சுகத்தை தருகிறதுக்கு இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருப்பதினால் அதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு எதிராக இல்லை என்பதை விசுவாசிக்கிறேன். ஆமென். சோ இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றார். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஆண்டவர் இதுல நிறைய காரியங்களை சொல்றாரு. ஒன்று, உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துறார் இல்லையா? வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்துறாரு ஜனங்களுக்கு. சோர்ந்து போன ஜனங்களுக்கு உடன்படிக்கையும் வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யறாரு? ஞாபகப்படுத்துறாரு. முடியாது, செய்ய முடியாது, எங்களுக்கு பலன் இல்லை, ஆதரவு இல்லை, எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ற ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு? வாக்குத்தத்தத்தையும் உடன்படிக்கையும் ஞாபகப்படுத்துறாரு. அதுல முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க, என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். ஆமீன் சொல்லுங்க. இப்போ இதே சம்பவத்தை தான் சகரியா புஸ்தகத்திலையும் சொல்றாரு. வாங்க, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அடுத்த புஸ்தகம் தான் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் என்ன சொல்லுது பாருங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் தானே, 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, ஆகும், ஆகும், நடக்கும், முடியும். ஆமென். ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய பர்வதமே, சத்தமா சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு இருக்கிற எதிர்ப்பு எம்மாத்திரம், எனக்கு எதிராக இருக்கிற மனிதர்கள் எம்மாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, வியாதியே நீ எம்மாத்திரம். ஆமென். சொல்றார் செருபாபேல், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல்னா தெரியுதா? மூளைக்கல்லுனா என்னதுன்னா, வேலை ஆரம்பிக்கும் போது போடப்படுகிறது மூளைக்கல். தலைக்கல்னா வேலை முடியும் போது போடுறது தலைக்கல். உங்களுக்கு புரியுதா? அப்ப என்ன சொல்றாருன்னா, செருபாபேல் தான் மூளைக்கல்ல போட்டான், அவன் கையே தலைக்கல்ல கொண்டு வரும்னா
அவனை கொண்டே முடிப்பேன். ஆமீன் சொல்லுங்க. தலைக்கொள்ளை அவன் என்ன செய்வான்? கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை உண்டாவதாக. மீண்டும் சொல்லுங்க, கிருபை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆர்ப்பரிக்கணுமா? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை உண்டாவதாக. ஆமென். இயேசுவின் மூலமாக கிருபை உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தினால கிருபை உண்டாவதாக. கிருபை, கிருபை, கிருபை. ஆமென். எனக்கு கிருபை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, பலத்தினாலும் இல்லைங்க. நீங்க பலம் வரட்டும், பலம் வரட்டும், அது வரட்டும், இது வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறதுனாலலாம் இல்லைங்க. பராக்கிரமத்தினாலும் அல்லங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆகாய் 2:5 என்ன சொன்னார்? நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், என் ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே வல்லமையின் ஆவியானவர் இருக்கிறாரு. ஆமென். எப்படிப்பட்ட வல்லமை தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனே வெளிச்சத்தை உண்டாக்கினார் பாருங்க, அந்த வல்லமை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். புல் பூண்டுகள் முளைப்பிக்க கடவது, பறவைகள் உண்டாக கடவது என்று சொன்ன அந்த வார்த்தை வந்த உடனே பாருங்க, அதெல்லாம் உண்டாச்சு பாருங்க. அந்த வல்லமையின் ஆவியானவர், அந்த தேவனானவர் என்ன செய்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் பலத்தினால அல்ல, என் பராக்கிரமத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறபடினால, கர்த்தருடைய பலன் எனக்குள் இருப்பதனால, எனக்கு கிருபை உண்டாயிருக்கிறதுபடினால, ஆமென், என் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்வேன். அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே பதிலை தாண்டுவேன், அவராலே இருளை கடந்து போவேன், வியாதியை ஜெயிப்பேன், தரித்திரத்தை ஜெயிப்பேன், பிரச்சனைகளை மேற்கொள்ளுவேன். பலன் எனக்குள் இருக்கிறது. நான் பலவீனன் அல்ல. கர்த்தர் அருகிற பலத்தினாலே நான் பலவானாக இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது ஆகாய் 2:7-9. என்ன சொல்றாரு? 8ஆம் வசனத்துல சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. சரிங்களா? ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, நல்ல கவனிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம், அதை ஒரு தடவை வாசிட்டா உங்களுக்கு சரியா இருக்கும். 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 4 முதல் 7வது வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 7, பக்கம் 541. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியும் கொடுக்கிறேன். கவனிக்கிறீங்களா? 3000 தாலந்து தங்கம் கொடுத்தார் இல்லையா? ஒரு தாலந்து 58.9 கிலோ. எவ்வளவு? ஒரு தாலந்து எவ்வளவு? 58. அதுதான் அளவு. வேணா ஒரு அரை கிலோ முன்ன பின்ன இருக்கலாம், 1 கிலோ கூட முன்ன பின்ன இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதான் அளவு. 3000 × 6 60 பெருக்குனீங்கன்னா 1,80,000. 3000 × 60 பெருக்குனா எவ்வளவு வருது? அதான் நான் சொன்னேன், தாவீது மட்டும் அன்னைக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுத்த தங்கம் மட்டும் எவ்வளவு? 1,80,000 கிலோ. அதுக்கு பிறகு 7ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும், யாரு இது? அடுத்தவங்க கொடுக்கறாங்க. இன்னும் மீதி உள்ளவங்க என்ன செய்யறாங்க? அப்ப 5000 × 80 அப்படின்னா 4 லட்சம். எவ்வளவு? அவன் ஒரு 3 லட்சம், இவர் 4 லட்சம். என்னது? கிலோ, கிராம் கிடையாது, கிலோ. 4 லட்சம், அவன் ஒரு 3 லட்சம். இது தலை சுத்துதா? சுத்தவே வேண்டாம். இதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். இப்ப என்ன தெரியுமா அங்க பிரச்சனை? இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இப்பதான் அந்த பிரச்சனையை நான் உங்ககிட்ட தெளிவா பேச போறேன். இப்பதான் பேச போறேன். நல்ல கவனிங்க. இல்லைங்க, தாவீதுட்டெல்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாது, சாலமோன்ட்டெல்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாது.
விஷயம் கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. விஷயம் யார்கிட்ட தான் இருக்கு? அது யார் சொல்றது? நானா சொல்றேன்? பைபிள் சொல்லுது. வெள்ளியும் தாவீதுடையது, பொன்னும் தாவீதுடையதுன்னு பைபிள் சொல்லுதா? எங்க வெள்ளி சாலமோனுடையது, பொண்ணு ஆபிரகாமுடையதுன்னு பைபிள் சொல்லுதா? யாருடையது? கர்த்தருடையது. அந்த கர்த்தர் யாரு கூட இருக்கேன்னு சொல்றாரு? உங்க கூட இருக்கேன்னு சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க. அந்த கர்த்தர் உங்களுக்கு எதிரா இல்லைன்னு சொல்றாரு, உங்க கூட இருக்கேன்னு சொல்றாரு. வெள்ளியும் பொன்னையும் உடைய கர்த்தர், ஐஸ்வர்யத்தையும் பலனையும் ஞானத்தையும் உடைய கர்த்தர், எல்லா விதமான வாக்கு தத்தங்களையும் உங்களுக்கு கொடுத்த கர்த்தர் சொல்றாரு, என் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பலத்தின் ஆவியாக இருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. அப்போ அது சாலமோனுக்கு நடக்குங்க, அது தாவீது பண்ணுவாருங்க? இல்லைங்க, சாலமோனுக்கும் தாவீதுக்கும் கொடுத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். சாலமோனின் ஞானத்தை விட மிகப்பெரிய ஞானமுடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அவர் இருக்கிறதுனால நீங்க சோர்ந்து போகலாமா? ஆமீன். அவர் வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால நீங்க சோர்ந்து போகலாமா? நீங்க என்ன செய்யணும்? எழுந்து கட்டுவோம் வாருங்க. ஆமா, என்னதான் நடக்குன்னு பார்த்துருவாங்க. இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்ப்பேங்க. ஆமீன் சொல்லுங்க. இந்த வியாதி எனக்கு என்னங்க செஞ்சிருக்கும்? நான் பாத்துறதாங்க போறேன். இந்த வியாதி பெருசா, கர்த்தர் பெருசா? கர்த்தர் தான் பெரியவர். ஆமீன் சொல்லுங்க. இந்த சவால் பெருசா, தேவன் பெரியவரா? தேவன் தான் பெரியவருங்க. நான் சந்திக்க போகிறேன், நான் பார்க்க போகிறேன், நான் கட்டி பார்த்துருவேன். ஆமீன். நான் நடத்தி பார்த்துருவேன். ஆமீன் சொல்லுங்க. ஆமாவா இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஸோ இந்த 3 காரியங்களையும் மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், சொல்லிட்டு முடிக்கிறேன். அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. ஆமீன். ஆகாய் 2ஆம் அதிகாரம், அதில் 3ஆம் வசனம், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இந்த ஜனங்கள் எடுத்துட்டீங்களா? ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன தெரியுமா? வாசிப்போம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மேய்ந்திருக்கிறவர்கள் யார்? இப்போதும் இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த பழைய ஆலயத்தை பார்த்த கொஞ்சம் பெருசுகள் உண்டுல்ல, 70 வருஷத்துக்கு முன்னாடி தங்கமாய் கட்டி வச்சிருந்த ஆலயத்தை பார்த்த கொஞ்சம் பெருசுகள் இருந்துச்சு. இந்த பெருசுகள் தான் இவங்களை கொஞ்சம் சோர்ந்து போக பண்ணியிருக்கு. கவனிக்கிறீங்களா? எப்போதுமே பெரியவங்க தாங்க எதா இருக்கணும்? உதாரணமா இருக்கணும், இல்லைங்களா? பெரியவங்க தான் யாரா இருக்கணும்? உதாரணமாக இருக்கணும். வீட்டுக்கு வர்றவ ஒரு மாதிரி தான் இருப்பா, ஆனால் நான் பெரியவன்னா நான் தான் எப்படி இருக்கணும்? நான் தான் உதாரணமாக இருக்கணும். ஏன்னா நான் மருமகளாக இருந்து மாமியார் ஆனவன். கேட்டிங்களா? அவள் இப்போ தான் மருமகளாக ஆயிருக்கா. ஆமாவா இல்லைங்களா? சின்ன பிள்ளைங்க தாங்க, அதுக்கு பேரே சின்ன பிள்ளைங்க தானே, அது அப்படி தான் இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? ஆமீன் சொல்லுங்க. சரி, இது அதை விட்டுருவோம். இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல கவனிங்க, மீண்டும் வாசிப்போம். இந்த ஆலயத்தின் நாங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தெல்லாம் கட்டி எங்கள் ராஜா கட்டியிருக்கார். நாங்கள் இருந்தப்போ எப்படிப்பட்ட ஆலயம் இருந்துச்சு தெரியுமா? எங்கள் தாவீதும் சாலமோனும் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டினாங்க தெரியுமா? தாவீது சாலமோன் கட்டினது இருக்கட்டும், அந்த தாவீது சாலமோனுக்கும் ஆலயத்தை கட்ட ஒருத்தர் உதவி செஞ்சார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் எங்க கூட இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமாவா இல்லைங்களா? நீங்க என்ன சொல்றாங்க? இந்த அவங்ககிட்ட இவர் பேசுறாரு, ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்ட பெருசுகள் உங்களுக்குள்ள இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்ட வயசானவங்க உங்களுக்குள்ள இருக்கிறார்கள் அல்லவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இப்பொழுதும் இது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அதற்கு இதுன்னு ஒரு வார்த்தை வருதா அங்க? அப்படின்னு அது ரெண்டையும் ஒப்பிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. இந்த செருபாபேல் மூளைக்கல்ல போடும்போது இவங்க இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா,
அவங்க பார்வைக்கு அது எப்படி இருந்திருக்கு? அதற்கு இது உங்கள் பார்வையில் எப்படி இருக்கிறது? இவங்க யாரு தெரியுமா? இந்த பெருசுகள் யாரு தெரியுமா? முந்தின ஆலயத்தை பார்த்தவர்கள் சொல்றாங்க. இந்த பெருசுகள் யாரு தெரியுமா? விழுந்து போனவங்க, கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்டவங்க, கர்த்தரால் வெறுக்கப்பட்டவர்கள், பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே இந்த தீங்கை அனுபவித்தவர்கள், விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்து ஆலயத்தை இடிப்பதற்கு காரணமாக இருந்தவர்களே இவங்க தான். நல்லா கவனிக்கணும். சர்ச்சில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, புதுசா வர்றவங்களா இருந்தாலும் அல்லது நீங்க ரொம்ப நாளா வந்து ஆண்டவருக்குள்ள வளரணும்னு நினைச்சாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் விலகி தூரமாயிருங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க விலகி என்ன செய்யுங்க? எத்தனை வருஷமா சர்ச்சில் இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. அவர் ஊழியம் பண்றாரு அதெல்லாம் பேசாதீங்க. என்ன பேசுறாருன்னு பாருங்க. அவர் விசுவாசம் பேசுறாரா, அவிசுவாசம் பேசுறாரா? அவர் உங்களை ஜெபிக்க சொல்றாரா, ஜெபிச்சு என்னங்க ஆச்சுன்னு சொல்ல போறாரா? ஏன்னா அவர் தோத்திருப்பார் வாழ்க்கையில. ஒருத்தர் சொல்றாரு, பிரதர் வல்லமையான ஆளு பிரதர், சொன்னா அப்படியே நடக்கும் பிரதர், கொஞ்சம் பீடி மட்டும் குடிப்பார் பிரதர், வேற ஒன்றும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? நல்ல மனுஷன் பிரதர், வல்லமையான ஊழியம் அப்படி சொல்றாரு, தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்றாரு. வீட்டம்மா கூட பேச மாட்டாரு. 30 வருஷம் ஆச்சு. அவர் தனியா இருக்காரு, பிள்ளையெல்லாம் தனியா இருக்கு, இவர் தனியா, குடும்பம் 3 இருக்கு. கவனிக்கிறீங்களா? அவருக்கு எங்க இருந்து வல்லமை வந்துச்சு? இந்த பீடி குடிக்கிறவருக்கு எங்க இருந்து தீர்க்க தரிசனம் வந்துச்சு? விலகி இருக்கணுங்க, விலகி இருக்கணும். நல்லா கவனிக்கிறீங்களா? தோத்து போனவர்கள், ஒழுங்கா ஜெபிக்காம, ஒழுங்கா குடும்பத்தை நடத்தாம, ஒழுங்கா சம்பாதிக்காம, வாழ தெரியாம வாழ்ந்து கெட்டு போனவர்கள், தரித்திரம் பேசுகிறவர்கள், அவிசுவாசம் பேசுகிறவர்கள் சபைக்குள்ள இருக்கலாம். விலகி இருங்க, அவளுக்கு விலகி இருங்க. விசுவாசம் பேசுறாங்களா, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாங்களா, பேசும்போது தேவனை மகிமைப்படுத்துறபடி பேசுறாங்களான்னு பாருங்க. 50 வருஷமா சர்ச்சில் இருக்காங்க, 30 எத்தனை வருஷமா இருந்துட்டு போங்க. இவங்க 70 வருஷம் ஆளு. ஆனா என்னத்தை பேசுனாங்க? புதுசா ஆலயத்தை கட்ட போறவங்ககிட்ட என்ன பேசியிருக்காங்க? இது ஒண்ணும் இல்லை, அது இல்லை, நீங்க என்ன கட்டிடுவீங்க, இதெல்லாம் பேச்சாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்க ஒழுங்கா ஜெபிக்கல, நீங்க அஸ்தரோத்தை சேவித்து பாகாலை சேவித்து ஆலயத்தை இடிக்க நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க. நீங்க இடிக்க ஒப்பு கொடுத்த ஆலயத்தை வந்து இவங்க கட்டுறாங்க. கவனிக்கிறீங்களா? நீங்க 30 வருஷமா வந்து ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு புதுசா வந்த ஒருத்தர் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவாரு. இவர் சொல்றது, நான் எத்தனை வருஷமா, நீங்க எத்தனை வருஷமா இருந்து என்னங்க செஞ்சீங்க? ஆமீன். ஜெபம் பண்ணாம வாழ்க்கையை வீணடிச்சிட்டீங்க. வேதத்தை உங்களுக்கு ஒன்றும் 50 வருஷமா இருக்காங்க. பிரைஸ் தி லார்டுக்கு அர்த்தம் தெரியாது, அல்லேலூயாவுக்கு அர்த்தம் தெரியாது, ஒரு வசனம் எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாது. இருந்துட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இருந்துட்டு போகட்டும் சொல்லி அப்படி இருக்கக்கூடாது. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க வளரணும்னு விரும்புறீங்க, புதுசா சர்ச்சைக்கு வர்றீங்கன்னா இவர்களுக்கு விலகி இருங்கள். இவர்களுக்கு என்ன செய்யுங்க? அது யாராகவும் இருக்கலாம், விசுவாசியாகவும் இருக்கலாம், ஊழியராகவும் இருக்கலாம், தீர்க்கதரிசியா என்ற பெயரோடும் வரலாம், பாஸ்டராக வரலாம். அவிசுவாசம் பேசுகிறவர்கள், அவநம்பிக்கை பேசுகிறவர்கள், வாழ்க்கையில தோத்து போயிட்டு கர்த்தரை குறை சொல்லுகிறவர்கள். 30 வருஷமா சர்ச்சுக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் நடக்கலைங்க, அதுக்கு காரணம் நான் எப்படி இருக்கேங்கிறத சிந்திக்காம சபை சரியில்லை, ஆண்டவர் சரியில்லைன்னு சபையாய் அலைகிறவர்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஊழியர்களை குறை சொல்லுகிறவர்களுக்கு நீங்க எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? ஜாதியை பேசுகிறவர்களுக்கு நீங்க எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் உங்களை அதுல இருந்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டாரு. அந்த ஜாதி என்கிற அந்தகார இருளிலிருந்து நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. கவனிக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் நீங்க விலகி இருக்கணும். எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏன்னா எனத்தோடு தான் கூடணும். சொல்லி இருக்குதா இல்லையா? பைபிள்லையா சொல்லி இருக்குது? பைபிள் வசனம் அப்படி கர்த்தர் அப்படி சொன்னாரு. அதெல்லாம் அங்க அவங்களுக்கு நடக்குங்க. அவங்களுக்கு எரிகோ விழுந்துச்சுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே பைபிள் சொல்லுது. அவங்களுக்கு மட்டும்தான் விழுனா பைபிள் சொல்லுது. இவர் ஜெபிச்சிருக்க மாட்டாரு, இவருக்கு போதிய விசுவாசம் இருக்காது, இவர் வாழ்க்கையில மனம் திரிந்து இருக்க மாட்டாரு, கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்க மாட்டாரு. அதனால எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சுட்டு, கவனிக்கிறீங்களா, புதுசா வந்திருக்கிற ஒருத்தன் அல்லது கர்த்தருக்குள்ள வளர விரும்புகிற ஒருத்தனை பார்த்து என்ன சொல்றாங்க?
இவங்க இந்த நீங்கள் கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. நாங்கள் எப்படி கட்டணும், நாங்கள் 30-70 வருஷமாக நாங்கள் பார்க்க கவனமாக இருக்கணும். கவனிக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா.